1500 மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். ரோஜா 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 என்ன இப்படி கூப்பிடுறாங்க? சுமதிகா உள்ள போ சொல்லுங்க, கூப்பிட்டு இருக்காங்கல. அந்த போர் அடிச்சிருப்போமா? ரோஜா எங்க இருக்க? ரோஜா எங்க போயிட்ட நீ? என் கை காலெல்லாம் யார் இப்படி கட்டி போடுது? இந்த ரூம்குள்ள வந்து வேற யாரு கட்ட போறாங்க? நான் தான் கட்டினேன். ஏன் அப்படி பண்ண? நான் என்ன மிருகமா இப்படி கட்டி வச்சிருக்க? அதிகமா தண்ணி போட்டா மனுஷனும் மிருகம் ஆயிடுவாங்க. அதுக்காக நீ பாட்டுக்கு கட்டி போட்டுட்டு போயிட்ட, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம. அந்த பொறுப்பு உங்களுக்கு இருந்திருந்தா நீங்களே யாருன்னு தெரியாத அளவுக்கு மூச்சு முட்டை குடிச்சிட்டு வந்திருப்பீங்களா? நான் குடிச்ச உனக்கு என்ன? உன் உடம்ப கெட்டு போகுது. என் உடம்பு கெட்டா பரவாயில்ல சார், சந்தோஷமா குடிங்கன்னு சொல்லிடுவேன். உங்க உடம்பு கெட்டக்கூடாது சார். இத பாரு, நீ இந்த வீட்டுக்கு என் பொண்டாட்டியா நடிக்க தான் வந்திருக்க. ஓவரா உரிமை எடுத்துக்காத. என் லிமிட் என்னன்னு எனக்கும் தெரியும் சார். நமக்கு உடம்பு சரியில்லைன்னா இததான் சாப்பிடணும், இப்படிதான் இருக்கணும்னு டாக்டர்ஸ் கண்டிஷன் போடுவாங்க. அதுக்காக டாக்டர் நமக்கு பொண்டாட்டியாவோ புருஷனாவோ இருக்கணும்னு அவசியம் இல்ல. என்னையும் அப்படி நினைச்சுக்கோங்க. நீ நான் டாக்டரா? அதுக்கும் மேல. அப்படியா? நீங்க பண்ணது தப்பு சார். வாட்? உலகத்துல யாரும் குடிக்கிறதே இல்லையா? குடிக்கலாம், குடிச்சுதான் ஆகணும்னு நினைச்சா நீங்களா ஸ்டெடியா நடந்து வர அளவுக்கு தான் குடிக்கணும். ஒருத்தர் உங்களை கொண்டு வந்து விட்டுட்டு போற அளவுக்கு குடிக்க கூடாது. ஏன்? நான் ஸ்டெடியா தானே வந்தேன். நவீன கேட்டு பாருங்க, நீங்க எப்படி வந்தீங்கன்னு தெரியும். நீங்க சொல்ற மாதிரி உங்களை கேட்கவோ கண்டிக்கவோ எனக்கு உரிமை இல்லை. ஆனா நீங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். தாயை விட ஒரு பெரிய தெய்வம் உலகத்துல வேற எதுவுமே இல்லை சார். உங்க அம்மா நேத்து உங்களை அந்த கோலத்துல பார்த்திருந்தா அழுதுருப்பாங்க. தெய்வம் நம்மள அழ வச்சா ஏதோ சோதனைன்னு நினைச்சுக்கலாம். ஆனா தெய்வத்தை நாம அழ வைக்கிறது பெரிய பாவம் சார். அதுக்காக தான் சொல்றேன், இனிமே நீங்க குடிக்காதீங்க. உங்களுக்கு மனைவியா யாரோ ஒரு பொண்ணு வரப்போறா. காலையில வேலைக்கு போற புருஷன் நைட்டு போதையா வருவான்னு தெரிஞ்சா உங்களுக்கு மனைவியா வரப்போறவளுக்கு நிம்மதி இருக்காது சார். அது பழக்கமாயிட்டா நீங்க கோயில்ல உட்கார்ந்திருந்தா கூட இந்த நேரத்துக்கு எந்த பார்ல உட்கார்ந்து இருக்காருன்னு தான் நினைக்க தோணும். குடிக்கிறவங்களை விட அவரை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற குடும்பத்துக்கு தான் நிம்மதி இல்லாம போயிடும் சார். நிம்மதி இல்லாம போயிடும். நீங்க ஒரு பெரிய லாயர்னு பேர் வாங்கிருக்கீங்க. அத படிக்கிறதுக்கு, அந்த அளவுக்கு பேர் வாங்கறதுக்கு எவ்வளவு உழைச்சிருப்பீங்க. குடிகாரங்கிற ஒரே வார்த்தை அது எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துரும் சார். நீங்க தொழில் பண்ணும்போது போட்டுக்கிறது வெறும் கருப்பு கோட் இல்ல சார், அது உங்க கௌரவம். நீங்க உங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல பிள்ளையா இருக்கீங்க, பாட்டிக்கு நல்ல பேரனா இருக்கீங்க, அஸ்வினுக்கும் தீபாவுக்கும் நல்ல அண்ணனா இருக்கீங்க. நாளைக்கு உங்களுக்கு வரப்போற மனைவிக்கு நீங்க ஒரு நல்ல புருஷனாவும் இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல நல்ல மனுஷனா இருக்கணும்னா அந்த பழக்கத்தை விட்டுருங்க சார். நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா கட்ட அவுத்து விட்டுட்டு சொல்லு. சிங்கத்தை கூண்டுல அடைச்சிட்டு அது பக்கத்துல நின்னு டயலாக் பேசுற மாதிரியே இருக்கு. தயவு செஞ்சு கட்ட அவுத்து விடு, அவுத்து விடு.
சாரி ரோஜா. நீ சொன்னதெல்லாம் நான் கன்சிடர் பண்றேன். நேத்து பார்க்க கூடாத ஒருத்தைய பார்த்துட்டேன். அதான் பிரச்சனையே. அவளை மறக்கதான் கொஞ்சம் ஓவரா குடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஸ்டெடியா தான் இருந்தேன். சரி, பரவாயில்ல. இனிமே நான் குடிக்க மாட்டேன். அப்படியே குடிச்சாலும் இந்த வீட்டு பக்கம் வர மாட்டேன். அப்படியே இந்த வீட்டு பக்கம் வந்தாலும் இந்த ரூம் பக்கம் வரவே மாட்டேன். கைகால கட்டின மாதிரி என் வாயை கட்டி இருந்தா காலையில எனக்கு காஃபி கிடையாது, பால் தான். ஆமா, என் கைகளெல்லாம் ஏன் கட்டி போட்ட? போதையில இருக்கிறவங்கள நம்ப முடியாது சார், அதுக்குதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.